திருக்காட்சியில் அன்னை ஆதிபராசக்தியை பார்க்கிறோம். கருவறையிலே உட்கார்ந்து கொண்டு அம்மா இந்த காட்சியை அவளும் பார்த்து கொண்டிருக்கிற வாய்ப்பை எல்லாம் நமக்கு கொடுத்த அன்னை ஆதிபராசக்தி இந்த பிள்ளைகளை வணங்கியபடியே வருகின்ற இந்த வாழ்த்து இருக்கு பாருங்க, இதுதான் மிகப்பெரிய வாழ்த்து. உனக்குள்ளே இருப்பதுதான் எனக்குள்ளேயும் இருக்கிறது, எனக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி தான் உனக்குள்ளேயும் இருக்கிறது. ஆனால் இங்கே எனக்கு அது புரிகிறது, உங்களுக்கெல்லாம் புரியவில்லை. அதனால்தான் சேர வாருங்கள் என்று அம்மா அழைப்பது போல கையை கூப்பி கூப்பி வாழ்த்து சொல்லுகிறார்கள். நீயும் நானும் ஒன்றுதான், இந்த உலகத்தில் எல்லாம் ஒன்றுதான். அன்னை ஆதிபராசக்தியின் சக்திதான். வாங்க வாங்க வாங்க, சேர வாரும் ஜகத்தீரே என்று சொல்லுவார்கள், சேர வாரும் ஜகத்தீரே என்று சொல்லுவார்கள். அதுபோல தன்னுடைய கையை குவித்து குவித்து வணங்குவது போல உங்களையெல்லாம் வணங்குகிறேன் நான் என்று சொல்லுகின்ற தெய்வம் குரு உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது. பிள்ளைகளை வணங்கி வணங்கி பிள்ளைகளை வாழ்த்தி வாழ்த்தி நான் வழிகாட்டியாக இருக்கிறேன், நீங்கள் வாழ்ந்துவிட்டு போகலாம், நான் வழிகாட்டியாக இருக்கிறேன், நீ வாழ்ந்துவிட்டு போ என்று காட்டுகிற தெய்வம். இந்த பிள்ளைகள் அந்த சந்தோஷத்தை புலப்படுத்துவதை ஏற்றுக்கொண்டு மாவட்டங்கள் எல்லாம் தங்கள் அடையாளங்களை காட்டிக்கொள்வதற்காக, அம்மாவுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நாங்கள் எங்கள் குருவை கொண்டாடுகிறோம் என்று உலகத்துக்கெல்லாம் புலப்படுத்துகின்ற வகையிலே அவரவர்களுடைய மாவட்டத்தினுடைய பதாகைகளை தாங்கிக் கொண்டாலும் கூட தாய் ஒரே குலம். அன்னை ஆதிபராசக்தி உலகத்துக்கெல்லாம் ஒரே தாய், எல்லா மக்களுக்கும் அவள்தான் தாய். மனித குலத்துக்கு மட்டுமல்ல, இயற்கைக்கும் அவள்தான் தாய். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அத்தனைக்கும் தாயாக இருக்கிற அன்னை ஆதிபராசக்தியை ஊர்வலமாக அழைத்து வருவதில் இந்த அவதார திருநாளில் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடிகளார் அவதாரம் ஆன்மீகத்துக்கு ஆதாரம், அடிகளார் அவதாரம் அன்புக்கு ஆதாரம். அன்னை என்று தானே இறங்கி வந்திருக்கிற அற்புதமான நாள் இது. அவதாரம் என்றால் தெய்வம் தானாக இறங்கி வருவது என்ற பொருள் என்று இப்படி கோடிக்கணக்கான பிள்ளைகள் கொண்டாட உணர்த்தி இருக்கிற ஒரே அவதாரம் உலக வரலாற்றிலேயே ஆதிபராசக்தியின் அவதாரமாக அருள் திரு அம்மாவுடைய அவதாரம்தான் என்பதால் கொடி உயர்த்தி குரல் உயர்த்தி மக்கள் காவடி ஏந்தி சின்ன அத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. இந்த இனிய நாள் நம்முடைய பஞ்சாங்கத்திலே குறிக்கப்பட்ட எந்த திருநாளும் அல்ல, எந்த கேலண்டரிலும் குறிக்கப்பட்ட திருநாள் அல்ல, தைப்பூசம் அல்ல, சித்திரை திருநாளும் அல்ல, ஜெயந்தி என்றெல்லாம் கொண்டாடுகிறார்களோ அப்படியெல்லாம் கூட அமைக்கப்பட்ட நாள் அல்ல. ஆனால் மேல்மருவத்தூர் திருத்தலத்தில் அன்னை ஆதிபராசக்தி என்னும் வடிவத்தில் வந்திருக்கிற அடிகளார் ஜெயந்தி நாள் இது. அதனால்தான் இங்கே இப்படி ஒரு திருக்கூட்டம், கோடான கோடி மக்கள் கொண்டாடி வாடுதிங்கே குருவடியே திருவடியாய் கும்பிட்டு வீடுதிங்கே என்று வந்திருக்கிற மக்களையெல்லாம் வாழ்த்திக்கொண்டும் இந்த பிள்ளைகள் தங்கள் மகிழ்ச்சியை புலப்படுத்துகின்ற இந்த அற்புதமான காட்சியை நாம் காண கண்கோடி கொண்டு கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லி அடுத்து வர்ணனையை ஐயா டாக்டர் பெரியாண்டவன் அவர்கள் தொடருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி. கையெடுத்து கும்பிடுகிறாள் என்று நினைக்காதீர்கள். உலகம் முழுமையும் தன்னை கும்பிடுவதை இப்படித்தான் கும்பிடுகிறாள் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் கும்பிடுகின்ற வகையிலே அம்மா ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், செவ்வாடை கூட்டம் லட்சக்கணக்கிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது செவ்வாடை தான் இறங்கி செவ்வானம் தான் இறங்கி தெருவெல்லாம் நுழைந்ததும் செவ்வாடை கூட்டமாம், செம்பரித்து தோட்டமாம், செங்கதில் தான் அலை திரண்டு செழுமருவூர் பூத்ததோ, செந்தாமரை குழம்பும் சேவிக்கு வந்ததோ என்று ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மானுடைய ஆசை எல்லா பிள்ளைகளும்
தன்னை ஒரே நேரத்திலே பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் தங்கரத பவனி வந்த நேற்று இன்றைக்கு மலர் ரதத்திலே பவன் வந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுடைய எண்ணம் எல்லாம் என்ன? அன்னை ஆதிபராசக்தி உலகமெல்லாம் சக்தி நேரி உவங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்பதற்காகவே அவதாரம் செய்த தாய். அப்படிப்பட்ட தாய் உலகிலே உள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் எல்லாம் தன்னை ஒரே நேரத்தில் வழிபட வேண்டும். நேரில் வந்து வழிபட முடியாதவர்கள் கூட இந்த ராய் தொலைக்காட்சி வழியாக அவரவர்கள் இருக்கின்ற இல்லங்களிலே இருந்து வழிபட்டு உள்ளங்களிலே நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒவ்வொருவரையும் கைகூப்பி தொழுது கொண்டே வருகிறார். அங்கே லட்சக்கணக்கான பக்தர்களுடைய உள்ளங்களிலே அவருடைய பார்வையான சென்று பதிகிறது. சக்திகளே, வேடந்தாங்கள் இங்கே பறவைகள் சரணாலயம் என்று சொல்லுவார்கள். அந்த பறவைகள் சரணாலயம் போல இந்த சரணாலயம் பக்தருடைய சரணாலயம், மகளிர் சரணாலயம். வேடந்தாங்கல் சரணாலயத்திலே கூட நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி தண்ணீர் ஏரியில் இருக்கிற காலத்திலே மட்டும்தான் பறவைகள் வரும். ஆனால் மேல்மருவத்தூர் சரணாலயத்திலே 365 நாட்களும் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து அம்மாவுடைய அருள் வேண்டி கொடுக்கிறார்கள். எழுத படிக்க தெரியாதவர்கள், பாமரர்கள், சாதி சமய வேறுபாடு நிலையிலே உள்ள சாதாரண மக்கள்கள், சாமானியர்கள் எல்லோருமே இங்கே வந்து வழிபடுகிறார்கள். இங்கே சாதி சமய வேறுபாடு கிடையாது, படித்தவன் படிக்காதவன் என்ற பாகுபாடு கிடையாது, மகளிர் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்ற வேறுபாடு கிடையாது, முதலாளி தொழிலாளி என்கின்ற முரண்பாடு கிடையாது. இப்படிப்பட்ட நிலையிலே எல்லோரும் ஒரே தாய் ஒரே குலம் என்ற மந்திரத்தோடு வழிபடுகிறார்கள். லட்சக்கணக்கான பக்தர்களை பாருங்கள். செந்தூர வண்ணந்தான் சிவந்ததோ மருவத்தூர் என்று எண்ணக்கூடிய வகையிலே எங்கே நோக்கினும் சிவார பக்தர்கள், எங்கே நோக்கினும் அவருடைய அருள்பார்வைக்காக என்கின்ற பக்தர்கள். இவள் மாதா பிதா குரு என்கின்ற தெய்வ நிலையிலே நமக்கெல்லாம் குருவாக அமைத்திருக்கிற ஒரு அன்னை ஆதிபராசக்தி. தெய்வம் மட்டுமில்லை, இந்த ஆதிபராசக்தி தான் அவள் தோன்றாமல் இருந்திருந்தால், நமக்கெல்லாம் குருவாக வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் எல்லாம் ஆன்மீகத்திலே அனாதைகளாக இருந்திருப்போம். நமக்கு உபனிஷம் தெரியாது, புராணங்கள் தெரியாது. நாம் எல்லாம் பாமர மக்கள் ஆன்மீகத்திலே நம்மை எல்லாம் ஆன்மீகத்தேனை சொட்ட வைத்திருக்கிறார். மிக உயர்ந்தத்தில் இருந்த ஆன்மீகத்தேனை நம்முடைய நாவிலே சொட்ட வைத்திருக்கிறார். சிவபிரகாசமன் சொல்வார்கள், பூவாய் நெடுங்கோட்டு உருபசுந்தேன் பொறிவாய் கைகால் முடங்கி பொறிவாய் இல்லாதவனுடைய வாயிலே துவைத்ததென்று சொல்வார்கள். அப்படி நமக்கெல்லாம் ஆன்மீகத்திலே வழி தெரியாது தருமாறியவர்கள் நம் நாவிலே ஆன்மீகத்துவனை சுட்ட வைக்கிறார். குருவாக வந்திருக்கிறது, தெய்வமே குருவாக வந்திருக்கிறார். தெய்வம் குருவாக வருமா? வந்திருக்கிறது. சிவபெருமானுக்கு முருகனே குருவாக வந்திருக்கிறார். அந்த சிவபெருமானே மணிவாசகர் குருவாக வந்திருக்கிறார். முருகப்பெருமான் தனக்கு குருவாக வர வேண்டும் என்று அருணகிரிநாதர் வேண்டிக் கொள்கிறார். இப்படி தெய்வமே குருவாக வந்திருக்கிறனாலே தெய்வ குருவை நாம் வழிபடுகிறோம். அந்த தெய்வ குரு சாதி சமய வேறுபாடற்ற சமுதாயத்தை வளர்க்கிறது. சரண்டர் சர்வீஸ், தொண்டு சரணாகதி என்கின்ற தத்துவம் தான் நம்மளுடைய தத்துவம். ஆன்மீகத்தில் மிக எளிமையான வழி தொண்டு மார்க்கம். அந்த தொண்டு மார்க்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்று வழிவகுத்திருக்கிறார். சக்தியிலே அங்கே பாருங்கள், ஒவ்வொரு பக்தனையும் தேடி தேடி வாசுகிறார். அவருடைய பார்வையெல்லாம் பக்தருடைய ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறது. கன்றை காணுகின்ற தாயினுடைய உள்ளத்தோடு அந்த தாய் அங்குமிங்குமாக பார்வை செலுத்தி கொண்டே வருகிறார். தமிழ் மந்திரங்களை படிக்க செய்து மகளிரை கொண்டே வேலை நடத்த வழிவகுத்திருக்கிறார். தமிழ் மந்திரங்களை கொண்டே அர்ச்சனை செய்ய வழிவகுத்திருக்கிறார். ஆராதனை செய்ய வழிவகுத்திருக்கிறார். வேலைகள் நடத்த வழிவகுத்திருக்கிறார். ஏன் கும்பாபிஷேகம் நடத்த வழிவகுத்திருக்கிறார். இந்த தமிழ் சாதாரணமான தமிழா? மறைக்கதவை திறந்தது தமிழ், எலும்பை பெண்ணாக்கியது தமிழ், முதலில் உண்ட பாலகனை எழுப்பியது தமிழ். இப்படிப்பட்ட தமிழை உலகமெல்லாம் பரவ செய்ய வேண்டும் என்றும் அந்த மந்திரங்களை எல்லாம் அவளே உபதேசித்து உலகிற்கு குருவாக இருக்கிறார். சக்திகளே, லட்சக்கணக்கான பக்தர்களை பாருங்கள். இவளெல்லாம் யார் சகோதரி சொன்னதைப் போல கூட்டி வந்த கூட்டம் இல்லை, கூடுகின்ற கூட்டம், தேடி வந்த கூட்டம், அம்மாவை நாடி வந்த கூட்டம், அவர்கள் அருட்பாவிற்காக இயங்குகின்ற கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டம் நாள்தோறும் அம்மாவுடைய திருவடிக்காக வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு மிக உயர்ந்த நாள், ஒவ்வொருவருக்கும் பிறந்த நாள். அம்மாவுக்கு மட்டும்தான் பிறந்த நாள், அம்மாவாலே படைக்கப்பட்ட நமக்கெல்லாம் பிறந்த நாள். அதுதான் எல்லோருடைய வாழ்விலையும் ஒளியா இருக்கிற நாள். நாம் எல்லாம் நம்முடைய பிறந்தநாளை மட்டும் கொண்டாடுவோம். இன்றைக்கு அம்மாவுடைய பிறந்த நாளை, அவதார திருநாளை, அவதார பெருமங்கல விழாவை உலகமெல்லாம் சக்தி கொடியேந்தி கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். சக்திகளே, தமிழ் மாநிலம் மட்டுமில்லை, அண்டை மாநிலம் புதுவை மாநிலம்
கர்நாடக மாநிலம், ஆந்திர மாநிலம், கேரள மாநிலம், இந்தியாவில்